அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷபினா சமையல். இன்றைக்கான வீடியோவில் லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு, மசாலா வறுத்து அரைச்ச மீன் குழம்புங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மீனில் தாங்க குழம்பு வைக்க போகிறேன். இந்த மீன் வந்து கிழங்கா மீனுங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெருசாகவும் வந்துச்சு. ஸோ அதனால் பசங்களுக்கும் இந்த முள் இல்லாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மீனில் தாங்க இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். இப்போ இதை வாஷ் பண்ணிக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நானே இதை. இந்த மீன் கூடவே 4 சங்கரா மீன் கொடுத்தாங்க மீன்கார அக்கா. ஸோ அதையும் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த மாதிரி ஸ்லைஸாக இப்போ கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். எல்லா மீனையும் இதே மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ வறுக்கிறது தனியாகவும் குழம்புக்கு தனியாகவும் எடுத்தாச்சு. வறுக்கிறதுக்கு கொஞ்சம் கீரல் விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இது குழம்புக்காக. இன்றைக்கி நான் மீன் வறுக்கிறதுக்கு இந்த மசாலா தான் எடுத்திருக்கேன். இது மீனுக்கு கறிக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் இந்த மசாலா. இந்த மசாலா கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூளும் ஒரு ஸ்பூன் வந்து காரத்தூளும் சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிக்கு உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா உப்பு எல்லாமே இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்க்க மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் சேர்த்தேன். இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் நல்லா மசாலா இறங்குற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி எல்லா மீன்லேயும் மசாலா தடவி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். குழம்பு ரெடி பண்ணுற வரைக்கும் மீனில் நல்லா மசாலா இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட மீனும் நல்லா மசாலா தடவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்புக்காக வந்து தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் இல்லாமல் ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போ கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்த வெங்காயத்தை இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி நான் கடாயில் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிட்டேன். இப்போ நம்ம வெங்காயமும் பாதியோடு வதங்கிடுச்சு. இப்போ நம்மளுடைய தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது உள்ள தக்காளியெல்லாம் சீக்கிரமாக வேகிறதே இல்லை. முதல்ல வெங்காயத்துக்கு தான் நம்ம உப்பு சேர்க்க வேக வைப்போம். இப்போலாம் வந்து தக்காளிக்கு மெயினாக வந்து உப்பு சேர்த்து தான் வேக வைக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம வெங்காயத்துக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன்னு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், ஜீரகத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ரொம்ப அடி பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா எண்ணெய் ரெண்டுத்தில் ஏதாவது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வெங்காயத்துக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். வெங்காய தக்காளி நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா இது பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடலாம். இப்போது இதில் கொஞ்சம் கூட தேங்காயை சேர்க்கலைன்னா வெறும் வெங்காயம் தக்காளி மசாலா மட்டும் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ குழம்புக்காக ஒட்டு மாங்காய் சேர்க்க போகிறேன். அதனால கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் புளியை வந்து ஊற வச்சுட்டேன். இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மாங்காய் போடுறதுனால புளியை கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். நான் இன்றைக்கி மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, பூண்டு தட்டி வச்ச பூண்டு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கினா. வேறு எதுவுமே நான் தாளிக்கலைனா. தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். இந்த விழுதுலேயே நான் வந்து புளி தண்ணியும் சேர்த்துட்டேன். மிக்ஸியை அலசி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி விட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். நம்மளோட குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாங்காவையும் மீனையும் சேர்த்துட்டு மல்லி இலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அதிகமாக கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொதிக்க விட்டு இறக்கினா நம்மளுடைய மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். எப்போவுமே மீன் போட்டோடனே அதிக நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது. மீன் குழம்ப மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சாலே அப்போ தான் அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நான் மீனையும் பொரிக்க எடுத்துட்டேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா மீனை சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம்.
இந்த கிழங்கா மீன் வறுக்கிறதுக்கும் சரி, குழம்பு வைக்கிறதுக்கும் சரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மீன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மீனையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போது நல்லா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிராமல் ஒரு சூப்பராக டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. நம்மளுடைய குழம்பும் நல்லா சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. தேங்காயெலாம் சேர்க்காம வெங்காயம் தக்காளி மசாலா வதக்கி அரைச்ச மீன் குழம்பு. ஒன்ஸ் டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.